கோவை மாவட்டத்தில பறவையியல் மையத்திலேருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 36 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேக்கன்சிக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரியா பார்த்தீங்கன்னா, 92,000லேருந்து 1,25,000 வரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கடைசி டேட் என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இதை யார் யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி, அப்புறம் எனி டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். அது இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன். பிகாஸ் நீங்களே என்னைய பார்க்குறீங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷனு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 36 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து போஸ்டிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ்ஸு, கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டு, ப்ராஜெக்ட் அசோசியேட்டு, இது 3 தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இது வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணதை வச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் செலக்ட் ஆகிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். இது ஆக்சுவலாக சென்ட்ரல் ஜாப் தான். ஆனால் கவர்மெண்ட் ஜாப்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். இதுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் போஸ்டிங் போட போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூர் பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நான் அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதை நான் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நீங்கள் வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஸ்க்ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு எது சூட் ஆகுன்னு பார்த்து அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த போஸ்டிங்க்கு என்னென்ன ஏஜில் இருக்கணும் அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2க்கு 40 வருஷமும், ப்ராஜெக்ட் அசோசியேட் 2க்கு 35, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு 35, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 50, சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் 45, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 50, ஃபினான்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 50, கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு 50, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எம்டிஎஸ்க்கு 50. ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன சேலரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் நான் ஸ்க்ரோலே பண்ணுறேன். நான் படித்தா நீங்கள் என்னை திட்டுவீங்க தான். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸு, எஸ்டி, எஸ்சி, பிடபிள்யூ இவங்கள வந்து ₹100 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் அப்ளிகேஷனில் வந்து 500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆன்லைன் மெத்தட் தான். இது வந்து நீங்கள் எதில் போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, www.shancon.in அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு லாஸ்ட் டேட்டாக பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் கம்மியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட அப்ளிகேஷன் எடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த www.shancon.in அந்த வெப்சைட் போனீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு எதுவும் டவுட்டு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் போய் கூட நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபார்மை வச்சு தான் நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒன்று கரெக்ஷன் ஆனாலும் நம்மளை எடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். மறுபடியும் சொல்கிறேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ எனக்காக நீங்கள் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ.